சாந்தி. பிரம்மா பாபா அவர்கள் மூலமாக தாய் பாகம் முடிந்த பிறகு சிவத்தந்தை யார் மூலமாக தந்தை ஆசிரியர் சத்குரு பார்ட்டு செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறத போன பதிவுகளில் பார்த்தோம். சில முரளி ஆதாரங்களையும் பார்த்தோம். எப்படி கல்கட்டாவில் தான் முதல்ல பிரவேசம் ஆனது அப்படிங்கிறத அவ்வக்தவாணியில் பாப்தாதா வங்காளம் மற்றும் பீகார் பார்ட்டிகிட்ட பேசுகிறச்ச சொன்னாரோ. அதாவது சாக்கார சரீரத்தை கண்டெடுத்தது இங்கு தானே அப்படின்னு சைகை கொடுத்தாரோ. அதே மாதிரி முரளி ப்ரூஃபும் பார்த்தோம். நம்ம பாரதம் அழியாத கண்டம், பாரதத்தில் தான் வருகிறார் அப்படின்னு சொன்னப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, முதல் பிரவேசம் இந்தியாவில் தான் நடந்தது, பாகிஸ்தானில் நடக்கலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ. அது மாதிரி சேவக்ராமுக்கு பிறகு இப்போது தற்காலத்தில் வீரேந்திர தேவ் தீக்ஷித் அவர்கள் மூலமாக தான் சாக்கார பார்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான முரளி மற்றும் அவ்வக்தவாணி ஆதாரங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முன்னரே சொன்ன மாதிரி இவை அனைத்துமே நம்முடைய பிகே ரிவைஸ்டு சாக்கார முரளிகள் மற்றும் அவ்வக்தவாணிகள் ஆதாரங்கள் தான். ரிவைஸ்டு சாக்கார முரளி தேதி 7/5/21. பாபா சொல்கிறார், இங்கு மகத தேசத்தில்தான் ஜென்மம் எடுத்துள்ளார். இந்த தேசம் மிகவும் தூய்மையான சொர்க்கமாக இருந்தது. அடுத்த சாக்கார முரளி தேதி 21/12/84. தந்தை எங்கே எப்படி வருகின்றார் என்பது யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியும், மகத தேசத்தில் தான் வருகிறார். அங்கு மகர மீன்கள் இருக்கும். அடுத்து அவ்வக்தவாணி தேதி 1/11/81. உத்தரப்பிரதேசத்தின் பதித்த பாவனி மிகவும் பிரபலமானது. அதாவது யூபியை சேவையின் ஸ்தானமாக காட்டப்பட்டுள்ளது. ஆகவே அப்படிப்பட்டவர் யாரோ யூபியிலிருந்து நிச்சயம் வெளிப்படுவார். இவர் பலருக்கும் சேவை செய்ய நிமித்தமாக இருப்பார். அடுத்த அவ்வக்தவாணி 5/10/87. யூபியின் பூமிக்கு நிறைய மதிப்பு உள்ளது. கிருஷ்ணலீலா ஜென்ம பூமியை பார்க்க வேண்டுமென்றாலும் யூபிக்குத்தான் போவார்கள். ஆகவே யூபிக்காரர்களுக்கு முக்கியத்துவம் உண்டு. சதா பாவனமாக இருந்து பாவனமாக்கக்கூடிய விசேஷத்தில் முழுமையாக உள்ளனர். தந்தைக்கு எப்படி பதித்த பாவனன் என்ற மகிமை உள்ளதோ, யூபிக்காரர்களுக்கும் தந்தைக்கு நிகரான மதிப்பு உண்டு. ஸ்தூல நதிகள் தங்கள் பக்கம் இழுத்து கொள்ளும். அதனால் அழைக்கப்படாமலேயே யாத்ரீகர்கள் போகின்றனர். எவ்வளவுதான் கஷ்டப்பட வேண்டியிருந்தாலும் பாவனமாக வேண்டும் என்ற ஈர்ப்பு இழுத்து விடுகின்றது. ஆகவே அந்த பாவனமாகும் ஞாபக அர்த்தம் யூபியில் உள்ளது. அடுத்து சாக்கார முரளி தேதி 12/1/78. ஃபருக்காபாத்காரர்கள் நாங்கள் அந்த எஜமானரை நினைவு செய்கிறோம் என்கிறார்கள். ஆனால் வாஸ்தவத்தில் சிருஷ்டியுடைய எஜமானராக லக்ஷ்மி நாராயணர் தான் ஆகின்றார்கள். நான் ஆவது இல்லை. அடுத்த ரிவைஸ்டு சாக்கார முரளி தேதி 22/1/72. ஃபருக்காபாத்தில் இருப்பவர்கள் எஜமானரை ஏற்றுக்கொள்கிறார்கள். பல வழிகள் இருக்கிறதல்லவா? நல்லது. பிறகு அந்த எஜமானரிடமிருந்து என்ன கிடைக்கிறது? எதுவும் தெரியாது. அந்த மாலிக்கை எப்படி நினைவு செய்வது? அவருடைய பெயர், உருவம் என்ன? எதுவுமே தெரியாது. மாலிக் என்றால் சிருஷ்டியின் மாலிக் ஆகிறார் அல்லவா? அவர்தான் படைப்பவர் ஆகிறார். நாம் படைப்புகள் ஆகிறோம். இந்த முரளி ஆதாரங்கள் வீரேந்திர தீக்ஷித் அவர்களுக்கு பொருந்துவது போல வேறு யாருக்கும் பொருத்தமாக இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்காக எடுத்துக்கலாம். சிவபாபாவுடைய சாக்கார ரதமானது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேயோ பிறந்திருக்காரு அப்படின்னா, முதல்ல தென்னிந்தியா அப்படின்னு சொல்லலாம். தென்னிந்தியா அப்படிங்கிறப்போ 4 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளம். அது மாதிரியே இங்கே ஃபஸ்ட்டு மகத தேசத்தில் தான் ஜென்மம் எடுத்துள்ளார் அப்படின்னு சாக்கார முரளியில் வந்துருச்சு. இந்த சாக்கார முரளி 17/8/71 5 வருடங்களுக்கு ஒரு முறை ரிவைஸ் ஆகிக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கு.
அடுத்து தென்னிந்தியாவிற்கு அடுத்தபடியாக இன்னும் நேரோ டவுன் பண்ணி தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது போலவே மகத தேசம் அப்படிங்கிறது வந்து பீகார், உத்தரப்பிரதேசம், வங்காளம் மற்றும் மத்திய பிரதேசம் இவற்றை உள்ளடக்கிய நிலப்பரப்பு. அந்த பெரிய நிலப்பரப்பிலிருந்து யூபி உத்தரப்பிரதேசத்தை நேரோ டவுன் பண்ணி அவ்யக்தவாணிகளில் பாப்தாதா சொல்லியிருக்காரு. உத்தரப்பிரதேசம் தான் பதித்த பாவனி ஸ்தானம், அங்கிருந்து நிச்சயமாக ஒருவர் வெளிப்படுவார் அப்படின்னு அவ்யக்தவாணியில் வந்தாச்சு. அடுத்து சேலம் டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், அது மாதிரி ஃபருக்காபாத் டிஸ்ட்ரிக்ட் பற்றி சாக்கார முரளிகளில் நிறைய வந்தாச்சு. ஸோ தென்னிந்தியாவிலேருந்து நேரோ டவுன் பண்ணி தமிழ்நாடு, தமிழ்நாடுலேருந்து நேரோ டவுன் பண்ணி அதில் இருக்கிற ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி மகத தேசம் ஃபஸ்ட்டு அதை பற்றி பாபா சொல்லியிருக்காரு. அடுத்து அவ்யக்தவாணியில் உத்தரப்பிரதேசம் பற்றி பாப்தாதா சொல்லியிருக்காரு. அடுத்து ஃபருக்காபாத் டிஸ்ட்ரிக்ட் பற்றியும் ஆதாரங்கள் வெளிவந்துருச்சு. ஆதியிலிருந்து நம்ம யஜ்யத்தில் பல மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் இருக்காங்க. அவங்க யாருக்குமே இந்த ஆதாரங்கள் பொருத்தமாக இல்லை. ஒரு தீட்சித் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆதாரங்கள் மிக சரியாக பொருந்துகிறது. ஸோ ஒரு காட்டில் ஒரு சிங்கம் போனால் தானாக இன்னொரு சிங்கம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி 18/1/1969 பிரம்மா பாபா அவர்கள் சரீரம் விட்டார். 30/11/1969, அதாவது 10 மாதங்களில் சிவபாபா தன்னுடைய நிரந்தர ரதத்தை யஜ்யத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டார். அடுத்தபடியாக ராமர் பற்றிய மகா வாக்கியங்கள் பார்க்கலாம். ரிவைஸ்டு சாக்கார முரளி தேதி 2/6/16. ராமருக்கு சிறிய குடும்பம் இருக்கும் சத்யுகத்தில் இப்போது ராவணன் குடும்பம் மிக பெரியது. அடுத்து சாக்கார முரளி தேதி 12/12/2017. ராவணனை வென்றவர்கள் உலகத்தை வென்றவர்கள் ஆகிறார்கள். ராமர் கூட உலகத்தை வென்றவராக இருந்தார். சூரிய வம்சத்தினர், சந்திர வம்சத்தினர் உலகத்தை வென்றவர்களாக இருந்தார்கள். பாபா முரளிகளில் நீங்கள் எல்லாரும் சீதைகள், நான் தான் உங்களுடைய ராமர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் ராமருக்கு சிறிய குடும்பம் இருக்கும் சத்யுகத்தில் அப்படின்னு சொல்கிறப்போ சத்யுகத்துக்கு என்னமோ சிவபாபா வரமாட்டார் இல்லைங்களா? மேலும் உலகத்தை வென்றவர் சிவபாபா இல்லை, நீங்கள் தான் விஸ்வத்துடைய எஜமானன் ஆகிறீங்க, நீங்கள் தான் உலகத்தை வெற்றி அடைகிறீங்க அப்படின்னும் பாபா முரளியில் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? சிவபாபாவுடைய பிரத்யக்ஷதாவுடைய வீடியோவில் நம்ம பார்ட் 4ல் இருக்கோம். பார்ட் 2லேயே இந்த சேவக்ராம் அப்படிங்கிற வீரேந்திர தேவ் தீக்ஷித் அவர்கள் தான் ராமராக பார்ட்டு செய்யக்கூடியவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது தாதா லேக்ராஜ் அவர்கள் எப்படி வந்துட்டு சங்கம யுகத்தில் பிரம்மாவாகவும் சத்யுகத்தில் கிருஷ்ணராகவும் ஆறாரோ, அது மாதிரி வீரேந்திர தேவ் தீக்ஷித் அவர்கள் தான் சங்கம யுகத்தில் சங்கரராகவும் திரேதாயுகத்தில் ராமராகவும் ஆறாரு. ஆனால் இதில் இன்னொரு சூட்சுமமான விஷயம் என்ன அப்படின்னா, யஜ்யத்துடைய ஆதியிலேயே இந்த சேவக்ராம் அவர்கள் மூலமாக தான் பிரம்மா பாபா அவர்களுடைய சாட்சாத்கார காட்சிகளுக்கான விளக்கம் கிடைச்சது. அப்போது சிவபாபா சேவக்ராம் அவர்கள் மூலமாக தான் பிரம்மா பாபாவிற்கு ஞான விதை போடுறாரு, ஞான ஜென்மம் கொடுக்குறாரு. ஸோ சங்கம யுகத்தில் ஷூட்டிங் பீரியடில் பிரம்மா பாபாவிற்கு ஜென்மம் கொடுத்த தந்தையாக சேவக்ராம் ஆகிறாரு. அப்படிங்கிறப்போ சத்யுகத்திலையும் சாக்காரத்தில் ஜென்மம் கொடுக்கக்கூடிய தந்தையாக சேவக்ராம் அவர்கள் தான் ஆறாரு. அப்போது இந்த முரளி இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு, ராமருக்கு சிறிய குடும்பம் இருக்கும் சத்யுகத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது முதல்ல சத்யுகத்தை தொடங்கி வைக்கக்கூடியது வந்துட்டு பிரம்மா சரஸ்வதி ஆத்மாக்களுடைய தாய் தந்தையாகிய இந்த ராமர் சீதை ஆத்மாக்கள், அதாவது வீரேந்திர தேவ் தீக்ஷித் அவர்களும் வேதாந்தி பெகனும் தான் சத்யுகத்தை தொடங்கி வைக்கிறாங்க. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு ராமருக்கு சிறிய குடும்பம் இருக்கும் சத்யுகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராமர் அப்படியே பார்ட்டு திரேதாயுகத்தில் தான் ஆரம்பமாகுது அப்படிங்கிறது கிடையாது. சத்யுகத்தில் முதல்ல வரதே வந்துட்டு இவங்க தான். ஆனால் இவங்க வந்தப்போ ஒரு சிறிய கூட்டு குடும்பமாக தான் வந்துட்டு அந்த பரிவாரத்தை பாலனை செஞ்சிட்ருக்காங்க. எப்போ பிரம்மா பாபா அவர்களுக்கு 18 வயதாகி முடிசூட்டப்படுகிறதோ அப்போ தான் வந்துட்டு முழுமையான சொர்க்கம் மற்றும் ராஜாங்கம் ஸ்தாபனை ஆகுது. அதற்கு பிறகு தான் வந்துட்டு 111 அப்படின்னு அந்த சொர்க்கத்துடைய தேதியானது ஆரம்பமாகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லா புரியுது, ராமருக்கு சிறிய குடும்பம் இருக்கும் சத்யுகத்தில் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு
இந்த வீரேந்திர தேவ தீட்சித ஆத்மா அவர்களுக்கான பொருத்தமான மகா வாக்கியம் தான் அப்படிங்கிறது. அடுத்தபடியாக சங்கர் பற்றிய முரளி மகா வாக்கியங்களை பார்க்கலாம். சாக்கார முரளி தேதி 24/4/66. பாபா புரிய வைக்கிறார், சிவனுக்கு அடுத்தது சங்கரர். ஏனெனில் பாபாவிற்கு இவரின் மீதும் வந்து சேவை செய்ய வேண்டி உள்ளது. सबसे बिल्कुल नेक्स्ट टू बाबा ने समझा, नेक्स्ट टू शिव पीछे है शंकर, क्योंकि बाबा को तो आकर के संस्कार उतार किया उसी रूप से. அடுத்தபடியாக அவ்யக்தவாணி 1/1/1979. பிரம்மாவிற்கு இந்த சங்கல்பம் ஏன் எழுந்தது? இந்த ரகசியத்தை அறிவீர்களா? பிரம்மாவின் சங்கல்பத்தால் உலகம் உருவாக்கப்பட்டது. மேலும் பிரம்மாவின் சங்கல்பத்தாலேயே கதவு திறக்கும். இப்பொழுது யார் சங்கராக இருக்கிறார்? இதிலும் ஆழ்ந்த ரகசியம் உள்ளது. பிரம்மாவே விஷ்ணுவாக இருக்கும் போது சங்கர் யார்? இதை பற்றியும் ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். அடுத்த ரிவைஸ்டு சாக்கார முரளி தேதி 10/5/22. குமாரக்கா சொல், பாபாவிற்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள்? சிலர் கூறுகின்றனர் 600 மில்லியன். ஒரு பிரம்மா. நீங்கள் திருமூர்த்தி என்று கூறுகிறீர்கள். ஆனால் தொழில் வெவ்வேறானது அல்லவா? பின்னர் விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா வெளிவருகின்றார் மற்றும் பிரம்மாவின் நாபியிலிருந்து விஷ்ணு வெளிவருகின்றார் என்றால் இருவரும் ஒன்றே என ஆகிவிட்டனர். மீதி இருப்பவர் சங்கர். ரைட்டியஸ் குழந்தைகள் 2 ஆகிறார்கள். இது அனைத்தும் ஞானம் பற்றிய விஷயம். அடுத்த ரிவைஸ்டு சாக்கார முரளி தேதி 12/6/2018. பிரம்மா விஷ்ணு சங்கரும் சரீரம் உடையவர்கள். அடுத்த ரிவைஸ்டு சாக்கார முரளி 20/12/1973. உங்களுடைய மார்ஷல் சங்கர் தான். அவருடைய காரியம் அழிவை செய்வது. சங்கரர் சிவபாபாவின் குழந்தை. நம்ம முன்னே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தந்தையுடைய பார்ட்டு ரொம்ப சூக்ஷ்மமானது அப்படிங்கிறதுனால சிவபாபாவும் ரொம்ப நுணுக்கமான சைகைகள் கொடுத்துருக்காரு. இவரிலும் சென்று எனக்கு சேவை செய்ய வேண்டி உள்ளது, இதை பற்றி ஆழ்ந்த ஆன்மீக சிந்தனை செய்யுங்க. இது மாதிரி அழகான சைகைகள் பாபா முரளியில் கொடுத்துருக்காரு. அவ்யக்தவாணியில் பாப்தாதா கொடுத்துருக்காங்க. அடுத்து சில அவ்யக்தவாணி ஆதாரங்களை பார்க்கலாம். எல்லா அவ்யக்தவாணிகள்லையுமே ரொம்ப ஹைலைட்டான அவ்யக்தவாணி 15/11/2016 இன்று பாபாவுடன் சந்தித்தீர்கள், ஆனால் டெல்லியில் சந்தித்தீர்கள். மேலும் டெல்லியை சார்ந்தவர்கள் பகவான் நமக்காக வந்துள்ளார் என தங்களின் பெரிய பாக்கியமாக இதனை எண்ணுகிறீர்கள். பாப்தாதாவும் எத்தனை குஷியோடு எங்கு சந்திக்க வந்துள்ளார்? டெல்லியிலா அல்லது மதுவனத்திலா? டெல்லியில் வந்துள்ளீர்கள். மதுவனில் வந்துள்ளீர்களா? மதுபனின் விஷயம் வேறு. ஆனால் இன்று டெல்லியில் வந்துள்ளீர்கள். டெல்லிக்கு வந்துவிட்டீர்கள். டெல்லியில் ராஜ்யம் செய்ய வேண்டும். ஆனால் முதலில் டெல்லியில் சேவையும் செய்ய வேண்டும். மேலும் பாபாவிடம் சந்திக்கவும் வேண்டும். அநேக பேருக்கு பாபாவிடம் சந்திப்பது மிகவும் தூரமான விஷயம். பாபாவும் வந்திருக்க முடியாது. இந்த வாணியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் அட்வான்ஸ் ஞானத்துடைய ஈஸ்வரிய குடும்பத்துடைய பெயர் என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆத்தியாத்மிக் விஸ்வவித்யாலயா அப்படிங்கிறது தான் நம்ம ஈஸ்வரிய குடும்பத்துடைய பெயர். மேலும் இதனுடைய தலைமையகம் தில்லியில் இருக்குது. ஸோ பாருங்கள், அவ்யக்தவாணியில் பிரம்மா பாபா அவர்கள் தந்தையுடைய அறிமுகத்தை அவ்வளவு அழகாக ரொம்ப சூக்ஷ்மமான முறையில் கொடுத்துருக்காங்க. आज बाबा से मिले, लेकिन दिल्ली में मिले और दिल्ली वाले अपना कितना बड़ा भाग्य समझते हैं कि भगवान हमारे लिए दिल्ली में आए. पहले दिल्ली में इतना मेला कभी लगा नहीं जैसे अभी. बाबा और बच्चे कहाँ मिल रहे, पता है ना? कहाँ मिल रहे हो?
बाप दादा भी कितने खुशी से कहाँ मिलने आए हैं। बाबा मधुबन में मिलने आए हैं सब। मधुबन? हाँ, दिल्ली में नहीं, मधुबन में मिलने आए हैं। हाँ, दिल्ली में मधुबन में बाबा कितने भरपूर हो गए। इस दिन को कितना समय याद किया। कब वो तारीख आएंगी जो बाप और बेटों की मिलन होता है। सब वो दिन याद करते थे, कब आएगा, आज आ गया। ये मिलन भी विशेष दिन है। सभी के दिल में कितनी खुशी हो रही है कि हम कहाँ आए हैं। दिल्ली में आए हैं, मधुबन में आए हैं। मधुबन में तो फिर और बात है, लेकिन आज दिल्ली में आए। தந்தையை சந்திக்கிறதுக்காக டெல்லிக்கு வந்திருக்கீங்க. மதுபன் விஷயம் வேறு. இன்று நீங்கள் டெல்லியில் சந்திக்கிறீங்க. டெல்லியில் சேவை செய்ய வேண்டும், மேலும் பாபாவிடம் சந்திக்க வேண்டும். அநேக பேருக்கு பாபாவிடம் சந்திப்பது மிகவும் தூரமான விஷயம். எவ்வளவு சூக்ஷ்மமான சைகை கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்த அவ்யக்த வாணி தேதி 30/6/74. பிராமண குழந்தைகளுக்கு கொடுத்த தந்தையின் வாக்குறுதியான கூடவே செல்வேன், கூடவே இறப்பேன் மற்றும் கூடவே வாழ்வேன், அதாவது பார்ட்டை முடித்துக்கொள்வேன் என்பதை இடையிலேயே விட்டுவிட முடியுமா? ஸ்தாபனைக்காக நிமித்தமாக்கப்பட்டிருக்கும் அடிக்கல்லை இடையிலேயே எடுத்துவிட முடியுமா என்ன? நம்மை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது சிவபாபாவை சந்திப்பதற்கு நமக்கு சாக்கார மீடியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அவ்யக்தவாணியில் பிரம்மபாபா அவர்களே சொல்லியிருக்காரு, கூடவே வாழ்ந்து கூடவே தன்னுடைய சாக்கார பார்ட்டை முடிச்சுக்குவார். அப்போது அப்படி ஒரு பார்ட்டுதாரி யஜ்யத்துடைய ஆதி மத்தியம் இறுதி வரைக்கும் இருப்பார் அப்படிங்கிறது இந்த வாணி மூலமாக நிரூபணமாகிறது. இந்த ராம் ஆத்மா அவர்கள்தான் ஆதியில் சேவக்ராமாக இருந்தார். அது ஞான விதை போட்ட தந்தை பார்ட்டு. அடுத்து நடுவில் இப்போது சங்கரராக பார்ட்டு பண்ணிகிட்ருக்காரு, அது டீச்சர் பார்ட்டு. கடைசீட்டில் வண்ணானாக நம்மை தூய்மை செய்து படகோட்டியாக அக்கறைக்கு கொண்டு சேர்க்கும் சத்குரு பார்ட்டும் சங்கர் மூலமாக தான், இந்த ராம ஆத்மா மூலமாக தான் நடக்கும். இப்போது சங்கமயுக பிராமணர்கள் என்ன கேட்குறாங்க, எப்படி யஜ்யத்துடைய ஆதியில் சிவபாபா வந்த உடனேயே பிரம்மா பாபா அவர்களுடைய பாட்டு தெளிவுபடுத்தப்பட்டதோ, இவர் தான் சங்கமயுகத்தில் பிரம்மா, சத்தியுகத்தில் கிருஷ்ணர் அப்படின்னு, அதுபோல் சங்கரருடைய பாட்டு ஏன் வெளிப்படுத்தப்படலை, ஏன் நமக்கு புரிய வைக்கப்படலை அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கான பதிலையும் சிவபாபா முரளியில் கொடுத்துருக்காரு. யார் பிராமணனிலிருந்து தேவதை ஆகக்கூடியவர்களோ அவர்களுக்கு சைகையே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவபாபாவுடைய பிரத்யக்ஷதா பற்றிய இந்த வீடியோக்களில் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நம்ம பார்த்தோம், யார் தந்தையையும் சிருஷ்டியுடைய ஆதி மத்தியம் அந்தத்தையும் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் நாஸ்திகர்கள் அப்படின்னு. தந்தையை புரிந்து கொள்வது தான் மிகப்பெரிய பரீட்சை அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அந்த நிச்சய புத்தியின் ஆதாரத்தில் தான் பாபா மாலையின் மணிகளையும் கோர்க்கிறார். சிவபாபா முரளியில் நமக்கு கொடுத்துருக்கிற லட்சியம் நரனிலிருந்து நாராயணன், நாரியிலிருந்து லக்ஷ்மி, அதாவது இந்த மனித சரீரத்தில் இருந்தே தேவனாக மாறுவது இல்லைங்களா? அப்படி யார் ஆக போகிறாங்க? நம்ம சீனியர்ஸ் எல்லாருமே சரீரம் விட்டுட்டு இருக்காங்க. சிவபாபா கையில் நேரடியாக ஆசி வாங்கக்கூடியவங்க தான் அப்படி மனிதனிலிருந்து தேவதை ஆக முடியும், முதல் படிக்கட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆனால் பிரம்மபாபா காலத்தில் சரண்டர் ஹேண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்க? வெறும் 300-400 பேர். பிரம்மபாபா மூலமாக சிவனை பார்த்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? சில 1000 பேர். அப்போது முதல் படிக்கட்டுக்கு வரக்கூடிய 9 லட்சம் எப்படி ரெடி ஆவாங்க? சிவபாபா கையில் ஆஸ்தி வாங்கணும் இல்லைங்களா? சிவபாபாவும் நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு, கூடவே இருப்பேன், கூடவே சாப்பிடுவேன், கன்னிமை மேலே வச்சு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விநாசம் முடிந்து சொர்க்கஸ்தாபனை செய்துவிட்டு தான் சிவபாபா மேலே போகிறாரு, பரந்தாமத்துக்கு போவேன் அப்படின்னு பல முரளி ஆதாரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. மேலும் குல்சாதாதி மூலமாக நம்மை சந்தித்தது பிரம்மா பாபா தான்
அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரியும். மேலும் சிவபாபாவுடைய பிரத்யக்ஷதா வீடியோடைய பார்ட் 1லேயே பிரம்மா பாபா அவர்கள் 1969 வருடம் ஜனவரி மாதம் இறந்தவுடன் அதே வருடம் நவம்பர் 30வது தேதி இந்த சேவக்ராமுடைய ஆத்மா, ராமருடைய ஆத்மா யஜ்யத்துக்குள்ள வந்துட்டாரு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அன்புக்கு தாய், அறிவுக்கு தந்தை அப்படின்னு உலகியல் கல்வியில கூட சொல்லுவாங்க. பிரம்மா பாபா அவர்கள் மூலமாக நமக்கு நிறைய அன்பு அனுபவமானது. நம்ம சூத்ரனிலிருந்து பிராமணன் ஆனோம். ஆனா இன்னும் யாருமே பிராமணனிலிருந்து தேவதை ஆகல. யாருமே மனிதனிலிருந்து தேவதை ஆகல. சூத்ரனிலிருந்து பிராமணன் ஆகிறது அப்படிங்கிறது அடிப்படை கல்வி, பேசிக் நாலேஜ். அப்போ பிராமணனிலிருந்து தேவதை ஆகிறதுக்காக நம்ம அடுத்த உயர்நிலை கல்வி படிக்கணும் இல்லைங்களா? அதுதான் அட்வான்ஸ் ஞானம் அப்படிங்கிற ஆத்தியாத்மிக் விஸ்வ வித்யாலயா மூலமாக நாம படிக்க போற உயர்நிலை கல்வி. பாபா முரளிகளில் சொல்லியிருக்காரு, எப்பொழுது உங்கள் ஆத்மாவில் பேசிக் துரு விலகுகிறதோ அப்பொழுது நீங்கள் டைரக்டாக தந்தையிடம் படிப்பீர்கள். அப்போ எந்த குழந்தைகள் சூத்ரனிலிருந்து சம்பூர்ண பிராமணர்களாக ஆயிட்டாங்களோ அவங்க உயர்நிலை படிப்பு படிக்கிறதுக்காக வகுப்பு மாற்றம் அடைவாங்க. உங்களுடைய வகுப்பு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பாபா முரளியில் சொல்லியிருப்பார் இல்லையா? அந்த ஆதாரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். ரிவைஸ்டு சாக்கார முரளி தேதி 26/6/1998. கல்ப கல்பமாக படிக்கிறோம் என்று குழந்தைகளுக்கு தெரியும். புருஷார்த்தத்தின் அடிப்படையில் டிரான்ஸ்ஃபர் ஆகும். எப்படி பள்ளியில் டிரான்ஸ்ஃபர் ஆகிறார்கள் அல்லவா? அடுத்த மகா வாக்கியம் ரிவைஸ்டு சாக்கார முரளி தேதி 1/10/2012. சிலர் கிரகஸ்தியாக இருந்து கொண்டு மற்றொரு கோர்ஸ் எடுக்கிறார்கள். அடுத்த சாக்கார முரளி ரிவைஸ்டு தேதி 2/4/2022. யாரோ ஒரு சிலர் தான் கஷ்டப்பட்டு 2ஆம் முறை மீண்டும் கோர்ஸ் எடுப்பார்கள். அடுத்த சாக்கார முரளி தேதி 8/9/21. பள்ளியில் கூட இன்னார் இவ்வளவு மார்க் வாங்கி பாஸ் ஆகின்றார்கள் என்பது தெரிய வருகிறது அல்லவா? பாஸ் ஆன பிறகு அடுத்த வகுப்பு செல்கிறார்கள். இது மிகப்பெரிய வகுப்பு. சென்டர்கள் தினம் தினம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். இந்த முரளி ஆதாரங்கள் மூலமாக நமக்கு என்ன புரிய வருகிறது? சிவத்தந்தையுடைய அன்பு நிறைந்த தாய் பார்ட்டு பிரம்மா பாபா மூலமாக நடந்தது. அதன் மூலமாக நம்ம சூத்ரனிலிருந்து பிராமணன் ஆகிட்டோம். இப்போ சிவத்தந்தையுடைய அறிவு நிறைந்த தந்தை பாகம் ஒரு சாக்கார சரீரத்துல நடந்துட்டு இருக்கு. அங்க உங்களுக்கு வகுப்பு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சிவத்தந்தை ஏற்கனவே பல சாக்கார முரளிகள்ல நமக்கு சைகை கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே பார்த்தோம் அன்புக்கு தாய், அறிவுக்கு தந்தை அப்படின்னு. தாய்கிட்ட இருந்து நமக்கு அன்பு நிறைய கிடைக்கும், ஒழுக்கம் கிடைக்கும். அது போலவே சங்கம யுகத்துல நம்ம பிரம்மா பாபாங்கிற தாய் மூலமாக சிவத்தந்தையிடமிருந்து ஸ்ரீமத் அப்படிங்கிற ஒழுக்கத்தை எடுத்துக்கிட்டு பிராமணன் ஆகிட்டோம். அதே போல அறிவுக்கு தந்தை என்பது போல தந்தை கிட்ட போனாதான் நம்ம லட்சியத்தை அடையக்கூடிய வழி கிடைக்கும். லௌகிகத்திலையும் கூட தந்தை தான் நம்ம என்ன படிப்பு படிச்சா நம்மளுக்கு என்ன மாதிரியான வேலை கிடைக்கும் அப்படின்னு வழிகாட்டுவாங்க. அது போல இந்த ஆன்மீக வாழ்க்கையிலையும் சிவத்தந்தை சாக்கார சரீரத்தின் மூலமாக தந்தை பார்ட்டு செஞ்சிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ அவர் மூலமாக தான் நம்ம மனிதனிலிருந்து தேவனாகக்கூடிய லட்சியத்தை அடையக்கூடிய ஞானத்தை சிவத்தந்தை மூலமாக அடைய முடியும் அப்படிங்கிறது நமக்கு புரிய வந்துருச்சு இல்லைங்களா? சாக்கார முரளிகள் நிறைய பேர் கையில் இல்லாமல் போகலாம். ஆனால் நம்ம வெப்சைட்டில் இருக்க எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் அவ்யக்தவாணிகள் தமிழில் கூட பிரிண்ட் செய்யப்பட்டு புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கு. எல்லார் கைகள்லையும் இருக்குது. இப்போது கொஞ்சம் அவ்யக்தவாணி ஆதாரங்களை பார்க்கலாம். பாருங்கள், அவ்யக்தவாணியில் பிரம்மா பாபா அவர்கள் தந்தையுடைய பார்ட்டு கடைசி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத எத்தனை விதமாக நமக்கு புரிய வைக்க முற்பட்டிருக்காரு. அடுத்த அவ்யக்தவாணி தேதி 18/1/82. ஆரம்பத்தில் சாக்காரத்தின் லீலைகளை எவ்வாறு பார்த்தீர்களோ அதேபோல் கடைசியிலும் ஆகும். அப்பொழுது சாக்கார ரூபத்தில் வந்திருக்கும் குழந்தைகள் தந்தையை காண்பார்கள், கண்டிப்பாக அனுபவமும் செய்வார்கள். இந்த வாணியை இன்னும் உறுதி செய்வது போல அடுத்த ஒரு முரளி மகா வாக்கியம். சாக்கார முரளி ரிவைஸ்டு தேதி 8/7/74. தந்தை இருக்கின்றார் என்றால் தந்தையை சந்திக்க வேண்டும் அல்லவா? தந்தை என்று கூறிக்கொண்டு எப்பொழுதுமே சந்தித்ததில்லை என்றால் எப்படி தந்தையாக முடியும்? அகில உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களையும் சந்திக்கிறார். அனைத்து குழந்தைகளின் நம்பிக்கையையும் விருப்பங்களையும்
பூர்த்தி செய்கின்றார். அடுத்த அவ்யக்தவாணி தேதி 16/1/75. பயப்படாதீர்கள். முதுகெலும்பான பாப்தாதா எதிர்த்து சமாளிப்பதற்காக ஏதேனும் வியக்தமான சரீரத்தின் மூலமாக தக்க சமயத்தில் பிரத்யக்ஷம் ஆகிவிடுவார். இப்பொழுதும் ஆகிக்கொண்டு இருக்கிறார். அடுத்த அவ்யக்தவாணி தேதி 18/1/78. பாபா போய்விட்டார் என்று சொல்லி அவிநாசியான சம்பந்தங்களை ஏன் விநாசியாக்குகிறீர்கள்? பார்ட் மட்டுமே மாறியுள்ளது. நீங்கள் எவ்வாறு சேவை இடத்தை மாற்றுகிறீர்களோ அதுபோல பிரம்மா பாப்பும் சேவை இடத்தை மாற்றியிருக்கிறார். அதே ரூபம்தான், அதே சேவைதான். 1000 புஜங்களையுடைய பிரம்மாவின் ரூபத்தினுடைய நிகழ்கால பார்ட் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் சாகார சிருஷ்டியில் இந்த ரூபத்திற்கான மகிமையும் அடையாளமும் உள்ளன. புஜங்கள் தந்தை இல்லாமல் கர்த்தவ்யங்களை செய்ய முடியாது. புஜங்கள் தந்தையை பிரத்யக்ஷம் செய்து கொண்டிருக்கின்றன. செய்விப்பவர் இருக்கிறார். ஆகவே செய்து கொண்டிருக்கின்றன. அடுத்த அவ்யக்தவாணி தேதி 18/1/82. எவ்வாறு ஆதியில் சாக்கார லீலைகளை பார்த்தீர்களோ அதுபோல் கடைசியிலும் ஏற்படும். இப்பொழுது கூடுதலாக சிவசக்தி சொரூபத்தின் சாட்சாத்காரம் ஏற்படும். இருந்தாலும் சாக்கார பிதா பிரம்மாதானே. ஆகையினால் சாக்கார ரூபத்தில் வந்திருக்கும் குழந்தைகள் தந்தையை காண்பார்கள். மேலும் நிச்சயமாக அனுபவமும் செய்வார்கள். அடுத்த அவ்யக்தவாணி தேதி 6/1/1983. சாக்காரத்தில் நினைவிருக்கிறதல்லவா, ஒவ்வொரு குரூப்பிற்கும் விசேஷமான ஸ்நேகத்தின் ஸ்வரூபத்தில் தன்னுடைய கைகளினால் உணவு ஊட்டினார், மகிழ்வித்தார். அதே போன்ற ஸ்நேகம் இப்பொழுதும் நடைமுறையில் இருந்து வருகிறது. அடுத்த அவ்யக்தவாணி தேதி 28/12/78. கடைசி பாம், அதாவது வெடிகுண்டு என்பது பரமாத்மா பாம் தான். தந்தையுடைய பிரத்யக்ஷதாவினுடையது. யார் பார்த்தார்களோ, யார் அருகில் வந்து கேட்டார்களோ அவர்களின் மூலமாக இந்த குரல் வரும். தந்தை வந்துவிட்டார். நேரடியாக எல்லாம் வல்ல இறைவனின் கர்த்தவ்யங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இன்னும் தொடங்கவில்லை. கற்றுத்தருபவர் நேரடியாக எல்லாம் வல்ல இறைவன்தான். ஞான சூரியன் சாகார சிருஷ்டியில் உதயமாகிவிட்டார். இது இப்பொழுது இரகசியமாக உள்ளது. இந்த கடைசி பாம் மூலமாக ஒவ்வொரு பிராமணரின் மத்தியிலும் தந்தை பிரத்யக்ஷமாவார். விஸ்வத்தின் விஸ்வபிதா ஸ்பஷ்டமாக தென்படுவார். அடுத்த அவ்யக்தவாணி தேதி 28/12/1982. பாரதத்தின் எந்த பகுதியில் யார் ஆத்தியாத்மீக ஒளியை கொடுப்பதற்கு நிமித்தமாக உள்ளார் என்பது இப்போது தெளிவாக வேண்டும். பாரதத்தில் பல பேர் ஆத்தியாத்மீக ஆத்மாக்கள் என்று கூறிக்கொள்கின்றனர். இவர்களில் தர்ம ஆத்மா யார், பரமாத்மா யார் என்ற தேடல் அனைவருக்குள்ளும் உள்ளது. இவர் இல்லை, இவர் இல்லை என்ற இந்த தேடலிலேயே இருக்கின்றனர். இவர்தான் என்ற முடிவிற்கு இன்னும் வர முடியாமல் இருக்கின்றனர். அடுத்த அவ்யக்தவாணி தேதி 6/9/75. தந்தை நேரில் வருகின்றார். ஆனால் குழந்தைகளோ பிரக்ஞையற்ற நிலையில் இருப்பதால் பார்த்தும் பார்க்காதது போலவும் கேட்டாலும் கேட்காதது போலவும் இருக்கும். இது போன்ற விளையாட்டை இப்பொழுது ஆட வேண்டாம். அடுத்த அவ்யக்தவாணி தேதி 31/10/75. இந்த வருடம் ஏதோ புதிய விஷயம் கண்டிப்பாக நடக்க வேண்டும். 1976இல் இதனுடைய திட்டம் வகுக்கப்பட்டது. ஆனால் நிமித்தமாக ஆவது அவசியமாகிறது. ஆனால் நாடகப்படிதான் நடக்கப் போகிறது. ஆனாலும் யார் நிமித்தமாக ஆகிறாரோ அவருக்கு பிராமண குலம் முழுவதிலிருந்தும் பெயர் கிடைக்கும். இதுவும் பரிசுதான். இந்த கடைசி அவ்யக்தவாணியுடைய டேட்டு 31/10/75. பிரம்மபாபா அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த வருஷம் ஏதோ புதிய விஷயம் கண்டிப்பாக நடக்கணும். 76க்காக இப்போது நம்ம திட்டம் போட்டிருக்கோம். இதற்கு நிமித்தமாகக்கூடியவர் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பரிசு கிடைக்கும், பெயர் கிடைக்கும். இது எதை பற்றிய சைகை அப்படின்னா, 1976வது வருஷத்தை அவ்யக்தவாணியில் பிரம்மபாபா அவர்கள்
பிரத்யக்ஷதா வருடமாக அறிவித்தார். அதை பற்றிய சைகை தான் இது. 1976 சிவத்தந்தை ராமருடைய ஆத்மா மூலமாக தன்னுடைய தந்தை பார்ட்டை தொடங்கினார். அட்வான்ஸ் ஞானத்தில் இருக்கிற விதைரூப ஆத்மாக்கள் ராமருடைய ஆத்மா மூலமாக தந்தை பார்ட்டு நடப்பதை வெளிப்படுத்தினாங்க. அதனுடைய சைகை தான் இது. சங்கம யுகம் 100 வருடங்கள். இந்த 100 வருடமும் சிவத்தந்தை இந்த பூமியில தான் இருப்பார். அதனால தான் இந்த சங்கம யுகத்தை வைர யுகம்னு சொல்கிறோம் அப்படின்னு பிகே கோர்ஸ் எடுக்கிறப்போ நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறாங்க. ஆனால் இப்போது பிரம்மா பாபா சரீரம் விட்டதுனால சிவத்தந்தை பரந்தாமம் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போ இது சங்கம யுகமா இல்லையா, இது வைரவ யுகமா இல்லையா அப்படின்னு நம்ம ஏன் கேள்வி கேட்கல? சிவத்தந்தை பரந்தாமம் போயிட்டாரு, இனிமேல் குழந்தைகள் நாமே சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொள்ளலாம் அப்படின்னு எந்த முறையிலையும் சொல்லப்படலையே. இது வரைக்கும் பார்த்த அவ்யக்தவாணிகளில் பிரம்மா பாபா அவர்கள் சொல்லியிருக்காரு, பாபா சாக்காரத்தில் இருக்காரு, ஆனால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க, தேடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிறகு பயப்படாதீங்க, கரெக்டான நேரத்தில் முதுகெலும்பான பாப்தாதா வெளிப்பட்டுடுவார். ஆதியில் பார்த்த சாக்கார லீலைகளை நீங்கள் மறுபடியும் கூட பார்ப்பீங்க. ஒவ்வொரு குழந்தைகளையும் நேரில் சந்தித்து அனைவரையும் திருப்திப்படுத்துவார் அப்படின்லாம் நிறைய சைகைகள் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு வாணியை பாருங்கள், அவ்யக்த வாணி. ஆரம்பத்தில் எவ்வாறு சாக்கார லீலைகளை பார்த்தீர்களோ அதுபோல் கடைசியிலும் ஆகும். ஸோ சாக்காரத்தின் மூலமாக பிரம்மா பாபா கிருஷ்ணராக காட்சி கொடுத்து என்ன மாதிரியான லீலைகள் செய்தாரோ அது மாதிரி லீலைகள் கடைசியிலும் கிடைக்கும், ஒரு சாக்காரத்தின் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் குல்தாராதி சரீரத்தில் இருந்துட்டு பிரம்மா பாபா அவர்கள் சொல்கிறாரு, பயப்படாதீர்கள், முதுகெலும்பான பாப்தாதா எதிர்த்து சமாளிப்பதற்காக ஏதேனும் வியக்தமான சரீரத்தின் மூலமாக தக்க சமயத்தில் பிரத்யட்சம் ஆகிவிடுவார். இதுவுமே கூட எதிர்காலத்தை பற்றிய விஷயம். வேற ஒரு அதாவது தாதி சரீரத்தில் இருந்துட்டே வேற ஒரு சாக்கர சரீரத்தில் பாபா பிரத்யட்சம் ஆவார் அப்படின்னு உறுதி கொடுக்குறாரு நம்மளுக்கு. இதை நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. இதைவிட ஹைலைட்டான விஷயம், பாபா போய்விட்டார் என்று சொல்லி அவினாசியான சம்பந்தங்களை ஏன் வினாசி ஆக்குகிறீர்கள்? பாபாவிற்கும் சிவபாபாவிற்கும் குழந்தைகளுக்கும் நடுவில் இருக்கிற சம்பந்தம் அழியாத சம்பந்தம், அதையே நீங்கள் வினாசி ஆக்குகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. 75ஆம் வருடத்துல தான் இன்னும் நிறைய ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்காரு பாருங்க. பாரதத்தில் பல பேர் ஆத்தியாத்மிக ஆத்மாக்கள் இருக்காங்க, இவர்களில் தர்மாத்மா யார் பரமாத்மா யார் அப்படிங்கிற தேடல்லையே எல்லாருமே இருக்காங்க. இவர் இல்லை என்ற தேடலிலேயே இருக்கின்றனர். இவர்தான் என்ற முடிவிற்கு இன்னும் வர முடியாமல் இருக்கின்றனர். இது 82வது வருட அவ்யக்தவாணி. 75வது வருட வாணி பற்றி சொன்னேன், அதுதான் அவ்யக்தவாணி. தந்தை நேரில் வருகின்றார், குழந்தைகள் பிரஞாற்ற நிலையில் பார்த்தும் பார்க்காதது போலும் கேட்டும் கேட்காதது போலும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 75வது வருடம் இப்படி சொல்லியிருக்காரு. 76வது வருடம் ஒரு சாக்கார சரீரத்தின் மூலமாக, ராமருடைய ஆத்மாவுடைய சரீரத்தின் மூலமாக சிவத்தந்தை சங்கர் பார்ட் அப்படிங்கிற ரூபத்தில் வெளிப்பட்டுறாரு. பிரம்மா பாபா அவர்கள் மூலமாக சிவத்தந்தை செய்தது தாய் பார்ட்டு. பிரம் அப்படின்னா மிகப்பெரிய அப்படின்னும், மா அப்படிங்கிறப்போ தாய் அப்படிங்கிறதும் அர்த்தமாகிறது. தாதா லேக்ராஜ் பிரம்மா அவர்கள் உலகத்திற்கே தாயாகிறாங்க. இந்த அகில உலகமாகிய பிரம்மாண்டத்துடைய தாயாகிறாங்க. சங்கமயுக பிராமண குழந்தைகள் எல்லாருக்குமே தெரியும், பிரம்மா அப்படிங்கிற பார்ட்டில் 2 ஆத்மாக்கள் இருக்காங்க. ஒன்று தாதா லேக்ராஜ் அவர்களுடைய ஆத்மா, மற்றொன்று சிவத்தந்தையுடைய ஆத்மா. அதே மாதிரி சங்கர் அப்படிங்கிற அந்த பார்ட்டுதாரியுடைய சரீரத்தில் 3 ஆத்மாக்கள் இருக்காங்க. சங்கருடைய புருவ மத்தியில் இருக்கிற நெற்றிக்கண்ணாக சிவத்தந்தை அவர்களுடைய ஆத்மாவும், சங்கருடைய ஒரு புறம் நெற்றியில் இருக்கிற சந்திரனாக, பிறை சந்திரனாக பிரம்மா பாபா அவர்களுடைய ஆத்மாவும் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிரம்மா பாபா அவர்களை சிவத்தந்தை ஞானச்சந்திரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பிரம்மா பாபா அவர்கள் தன்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தோட அட்வான்ஸ் ஞானத்தில் இருக்கிற விதைரூப ஆத்மாக்களில் பிரவேசம் செய்து படிக்கிறாரு, சேவை செய்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். தனக்கு ஜென்மம் தரப்போகிற ராமருடைய ஆத்மா சரீரத்தில் இருந்து தான் அவர் இந்த காரியங்களெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு. சங்கரம் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தமே மிக்சடு, கலப்பு அப்படிங்கிறது தான். ஸோ சங்கர் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் சா அப்படிங்கிறது சிவத்தந்தையுடைய ஆத்மாவையும், க அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய ஆத்மாவையும், ர அப்படிங்கிறது ராமருடைய ஆத்மாவையும் குறிக்கிறது. சிவ ராமகிருஷ்ணருடைய கம்பைன்டு பார்ட்டு தான் சங்கர். சிவத்தந்தையை பக்தியில் தாயும் நீயே தந்தையும் நீயே அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த தாய் தந்தை இணைந்த ரூபமாக அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தை காமிக்கிறாங்க. பக்தியில் அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்திற்கு அவ்வளவு மகிமை இருக்குது. அப்போ கண்டிப்பாக சங்கம யுகத்தில் சிவத்தந்தை அப்படி தாய் பார்ட்டும் தந்தை பார்ட்டும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக புரிஞ்சுக்கிட்டோம், ஏற்றுக்கிறோம். அப்படி ஏற்றுக்கிட்டதுனால தான் இப்படி ஒரு சித்திரமும் சங்கம யுகத்தின் நினைவார்த்தமாக பக்தியில் வெளிப்பட்டிருக்கு. இந்த சித்திரத்தை பார்த்தோன்னா சிவத்தந்தையுடைய தாய் பார்ட்டாக கிருஷ்ணருடைய ஆத்மாவையும் தந்தையுடைய பார்ட்டாக ராமருடைய ஆத்மா அதாவது சங்கருடைய உருவத்தையும் கம்பைண்டாக காமிச்சிருக்காங்க. ஞான சிந்தனை செய்வதற்காக 1-2 முரளி மகா வாக்கியங்களை பார்க்கலாம். சாக்கர முரளி தேதி 5/10/2018. பிரம்மா மூலம் சாரத்தை சொல்கிறார் என்றால் நிச்சயமாக புரிய வைப்பவர் வேறு யாரோ இருப்பார். இப்போது நீங்கள் நடைமுறையில் பார்க்கிறீர்கள். ஞானக்கடலான சிவபாபா நம் முன் அமர்ந்துள்ளார். அவர் நமது தந்தையும் ஆவார். பாரதத்தில்தான் வந்திருக்கிறார். மேலும் நிச்சயமாக யாரோ ஒருவரின் சரீரத்தில் வருகிறார். இது பிரம்மாவின் சரீரம். பிரஜாபிதா பிரம்மா இருப்பதும் அவசியம் ஆகும். நிச்சயமாக பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக தான் பாபா வந்து பிராமண தர்மத்தை படைக்கிறார். அடுத்த முரளி ரிவைஸ்டு தேதி 2/4/2022. இது ஒரு கேள்வி பதிலாக அமைந்திருக்கு. கேள்வி: எந்த ஆழமான ரகசியம் நிறைந்த விஷயங்களை புரிந்து கொள்ள மிக நல்ல புத்தி வேண்டும்? பதில்: பிரம்மா சரஸ்வதி உண்மையில் மம்மா பாபா இல்லை. சரஸ்வதி பிரம்மாவின் மகள் ஆவார். அவரும் பிரம்மகுமாரி. பிரம்மாதான் உங்களுடைய பெரிய அம்மா, ஆனால் ஆணாக இருக்கிறார். ஆகையால் தாய் என்று ஜெகதம்பாவை கூறிவிட்டனர். இது மிகவும் ரகசியம் நிறைந்த ஆழமான விஷயம். அதுலேயே 2வது பாயிண்ட்டு, சூக்ஷ்மவதனவாசியான பிரம்மாவை பிரஜாபிதா என்று கூற முடியாது. பிரஜாபிதா இங்கே இருக்கிறார். இவர் சம்பூர்ண பவித்திரமாகும் போது சம்பூர்ண அவ்யக்த ரூபம் வெளிப்படுகிறது. அடுத்தது ஒரு அவ்யக்தவாணி தேதி 22/9/2020. மேலும் அடுத்த விஷயம் BK என கூறப்படுகிறது. அதில் பிரஜாபிதா என்ற வார்த்தை தேவை. ஏனெனில் பிரம்மா என்ற பெயர் கூட பலருக்கு உரியது. இந்த முரளிகளை பற்றி நாம் விசாரசாகர சிந்தனை செய்யலாம். வேறு ஒரு பதிவில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பகவத்கீதையில் பகவான் அர்ஜுனன் அவர்கள்கிட்ட சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன நீங்கள் சாதாரண கண்கள்னால் பார்த்து புரிஞ்சிக்க முடியாது. அதனால் நான் உங்களுக்கு திவ்ய கண்கள், திவ்ய பார்வை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்ய பார்வை கொடுக்கறதாக காட்டப்பட்டிருக்கு. இங்கு சிவபாபாவுடைய சாக்கார பார்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த முரளிகளுடைய ஞானம் அப்படிங்கிற தங்க சாவியானது நம்முடைய 3வது கண்ணை திறப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆடியோ இப்போ யாரெல்லாம் கேட்டீங்களோ அவங்களுடைய மனம்புத்தி ஆத்மால இப்பொழுது சிவபாபா பிரத்யக்ஷமாகிட்டார். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. அகிலம் போற்றும்